உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன், பிரியமானவன் என்று சொல்லி தியானித்தோம். ஆம், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் தேவனுக்கு பயந்து நீதி செய்கிற மனுஷனாக இருக்கின்ற போது அவனே தேவனுடைய பார்வையிலே உகந்தவனாக, பிரியமுள்ள ஒரு மனிதனாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வழியிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதா இருக்கும்படி முடிவு பருந்தியும் அவர் உங்களை சிறப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ உறவு என்ன? இந்த உலகத்தில் எல்லா உறவுகளும் நம் வாழ்க்கையிலே முடிவு மட்டும் இல்லாத உறவுகளை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகலாம், நம்மோடு இருக்கிறவருடைய வாழ்க்கை முடிந்து போகலாம். நிலையானவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிறது, முடிவு பருந்தியும் அவர் உங்களை சிறப்படுத்துவான்னு சொல்லி. காரணம், நம் தேவன் யார் என்று பார்க்கும் பொழுது நம்மை குற்றம் சாட்டப்படாமல் இருக்கும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மை குற்றம் தீர்க்கிறவர் அல்ல. அவர் நம்முடைய குற்றத்தை மன்னித்து நீங்கள் குற்றம் சாட்டப்படாதபடி இருக்கும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். என்று சொன்னால் தேவ உறவு என்பது நித்திய உறவு, நிரந்தரமான உறவு, முடிவில்லாத உறவாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல, எதுவும் நித்தியம் அல்ல, எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது. தேவனோ முடிவில்லாதவர், நிரந்தரமானவர், நித்தியமானவராய் இருக்கிறபடினாலே அவருடைய நாளிலே என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே என்று சொல்லும் போது எந்த நாள்? அவர் 2000 ஆண்டுக்குமாக பிறந்து விட்டார். இன்றைக்கு அவர் வருகைதான் சொல்லப்படுகிறது அவருடைய நாளிலே என்று சொல்லி. இந்த உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாத ஒரு காரியம், வருவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி. அதனால் அவருடைய நாளிலே நாம் யாவரும் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு நம்மை பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் சிறப்படுத்த விரும்புகிறவராய் இருக்கிறார். நாம் குற்றவாளியாக ஒரு பார்வையில் கடந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 குற்றவாளிகள், கள்ளர்கள் தொங்கினார்கள். அதில் ஒருவன் மனம் திரும்பின போது அவனை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் சேர்த்து கொண்டதாய் பார்க்கிறோம். அவன் குற்றத்தை மன்னித்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசிலே தங்கியிருப்பாய் என்று சொல்லி. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் குற்றத்தை எல்லாம் மன்னித்து நம்மை சிறப்படுத்த, இங்கே வாழ்கிற காலத்திலே நம்மை சிறப்படுத்த தேவன் விரும்புகிறபடியினாலே எப்பேற்பட்ட தேவன் என்று யோசித்து பாருங்கள். அவர் ஒருவர் தான் நம் வாழ்க்கையிலே முடிவு மட்டும் இருக்கிறவராய் இருக்கிறார். முடிவு வரைக்கும் நம்மை சிறப்படுத்தி சீராக்கி ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு கர்சனையான தேவனாக இன்றைக்கும் செயல்படுகிற தேவனாக இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையில் இதையெல்லாம் யோசித்து தேவனுக்குள்ளாக வளரும்படியாக நாம் பிரயாசப்படுவோம். அதற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் கொடுக்கிறவராக நம்மை தேவன் சிறப்படுத்த இன்றைக்கும் ஜீவனாய் இருக்கிறார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆம், தேவன் நம்மை சிறப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டுமாக நம்மை குற்றம் சாட்டாதபடிக்கு நம்மை காத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையிலே நான் ஒரு திருச்சபையிலே ஒரு விசுவாசி இருக்கின்ற போது அந்த திருச்சபையின் போதகர், என் ஆவிக்குரிய தகப்பனார், நேற்று தினம் கர்த்தருக்குள்ளாய் மரித்தார். உண்மையாகவே அவருடைய சமூகத்தில் ஏறக்குறைய ஒரு 12 ஆண்டுகள் அந்த திருச்சபையிலிருந்து அங்கிருந்து நான் கடந்து வந்து ஊழியம் செய்யும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தில், இன்றைக்கு அவர் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவருக்குள்ளாக நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அவருடைய அந்த ஆலயத்திலே இருந்து தேவன் அவர் மூலமாய் வெளிப்பட்டு ஊழியத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார். இதுவரைக்கும் தேவன் என்னை சிறப்படுத்துகிறார். என்னை மாத்திரமல்ல, நம் யாவரையும் தேவன் சிறப்படுத்த நாம் ஒருமித்து தேவன் நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே,
எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இந்த வருகை நாளிலே நாங்கள் கடந்து வர எங்களை சிறப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய அருமையான தகப்பனாருடைய ஆண்டவரே கர்த்தாவே குடும்பத்திற்காக, ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே ஊழியம் செய்வருடைய மகளுக்காக நான் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த ஊழியக்கார குடும்பத்துக்கு ஜெபிக்க முடியாத அந்த ஆண்டவரே கர்த்தா அந்த தாச கத்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து அவர் விட்டு சென்ற பணியை அவருடைய மகன் தொடர்ந்து செய்ய முடியாது தேவன் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் யாவரும் சிறப்பட்டு வருகில் காணப்படும்படியாக எங்களையும் வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.